بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. புனிதம் நிறைந்த ரமலானுடைய முந்திய 10 நாட்களான ரஹ்மத்தினுடைய 10 நாட்களில் இன்றைய தினம் 10வது நாள் இரவு தராவீகை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தை பெற்றோம், அதனுடைய முழுமையான ரஹ்மத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அவனுடைய அருள் பெற்ற பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ரஹ்மத்தினுடைய புனிதமான இந்த 10 நாட்களில் அவனுடைய விசாலமான கருணையை கொண்டு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. வரக்கூடிய காலங்களில் அவனுக்கு மாறு செய்யாமல் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எஞ்சியிருக்கிற ரமலானுடைய நாட்களையும் அவனுக்கு பொருத்தமாக கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. அவனுக்கு மேலான லிகாவையும் ரிதாவையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தையும் ஷஃபாஅத்தையும் அவர்களோடு நாளை மறுமையில் ஜன்னத்தில் இருக்கிற பெரும் நசீபையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரா யூசுப், நபியுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. ஒவ்வொரு வருஷமும் சூரா யூசுஃபை ஓதுகிற பொழுதெல்லாம் யூசுப் நபியினுடைய வரலாற்றை பற்றி தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் எத்தனை ஆண்டுகள் பேசினாலும் பேசி முடிக்க முடியாத அளவுக்கு உள்ள நிறைய வாழ்க்கை பாடங்களை கொண்ட வரலாறு நபியுல்லாஹ் சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. ஒவ்வொரு வருஷமும் சூரா யூசுஃபினுடைய வரலாறை படிக்கிற பொழுதும் பார்க்கிற பொழுதும் புதிய புதிய வாழ்க்கை பாடங்களுக்கான அர்த்தங்களை படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கிற வரலாறு யூசுப் நபியினுடைய வரலாறு. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் அல்லாஹ் ஆரம்பிக்கிற பொழுதே அழகிய சரித்திரம் என்று சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இந்த வரலாற்றை நீங்க கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவர்களும் படிக்கணும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், உயர்வு தாழ்வுகள், சந்தோஷம், கவலை, வெற்றி, தோல்வி, இப்படி வாழ்க்கையினுடைய எல்லாம் கலந்த ஒரு கலவை தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒரு மனிதர் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு தந்தை மகனுக்கான பிரச்சனை, சகோதரர்களுக்கான பிரச்சனை, சமுதாயத்தில் வாழுகிற பொழுது சமூகத்தோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றிய விஷயங்கள், அதே மாதிரி தனி மனித ஒழுக்கங்கள், ஒரு அரசராக ஆகிற பொழுது அதிகாரியாக பொறுப்புக்கு வருகிற பொழுது எப்படி நடக்கணும், இப்படி பல்வேறு விஷயங்கள் கலந்தது. இளமை வாழ்க்கை, சிறுபிராயம், வயோதிகம் என்று எல்லாம் கலந்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்கான அத்துணையும் கலந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு எப்படி ஆரம்பிக்கும்னா, முதல்ல தர்பியத்துல் அவுலாத், ஒரு தந்தையாக மக்களை எப்படி வளர்க்கணுங்கிறதுல இருந்து தான் அல்லாஹ் அந்த வரலாறு ஆரம்பிப்பான். ஒரு தந்தை மக்களை எப்படி கையில் எடுத்து எந்த மாதிரி வளர்க்கணும் என்று ஆரம்பிக்கிற அந்த வரலாறு. அதற்கு பின்னால ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவிலிருந்து தொடர்ந்து சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பொறாமைகள், பிரச்சனைகள், ஷைத்தான் சகோதரர்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் பிரச்சனைகளை உண்டாக்குவான் என்பதை பற்றி பேசுகிற பொறாமைத்தனம்ங்கிறது முதல்ல சகோதரர்கள்ட்ட இருந்துதான் ஆரம்பிக்கும். உலகத்திலேயே ஆக மோசமான நோய் பொறாமை இருக்குத. ஒருத்தர் முதல்ல தன் சகோதரன்ட்ட இருந்துதான் ஷைத்தான் அந்த பொறாமைங்கிறத ஆரம்பிப்பான். என்ன, உலகத்துல நடந்த முதல் குற்றம் கொலை. அந்த கொலைக்கான காரணம் பொறாமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2 மக்களும் காபிலும் ஹாபிலும் 2 பேரும் காபில் ஹாபிலை கொலை செய்கிறார். அந்த கொலைக்கான காரணம் என்னன்னா தன் சகோதரன் மீது கொண்ட பொறாமை. அப்ப இந்த உலகத்துல நடந்த முதல் பாவம் பொறாமை தான். அந்த பொறாமை அவன் முதல்ல விதைச்சது சகோதரர்களுக்கு மத்தியில. உலகத்திலே
அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில தான் அவன் பொறாமையை பெரிய அளவுல கொண்டு வருவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு அதுக்கு பெரிய பாடம். மறுபுறத்துல ஒரு தந்தையாக பிள்ளைகள் விஷயங்கள்ல பெரிய அளவுல நீதமாக நடக்கணுங்கிறதையும் போதிக்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. இப்படி நிறைய அந்த வரலாறுகள் அப்படியே பயணிச்சுக்கிட்டே போகும். ஆரம்பத்தில் இருந்து அப்படியே சோதனைகள், கஷ்டங்கள், ஜெயிலுக்கு போவாங்க, அப்படியே கொலை செய்ய திட்டமிடுவாங்க அந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து, கடைசியா சிறையில் அடைக்கப்படுவாங்க, அதை தாண்டி சிறையிலிருந்து வெளியே வருவாங்க. அதுக்கு பின்னால் அப்படி வாழ்க்கையில ஏற்றமாக அரசராக போய் உட்காருவாங்க. சின்ன இது ஆரம்பிச்சு அடிமையாகி சிறைக்கு போய் இப்படியே வாழ்க்கையில கஷ்டங்களா இல்லாமல் கடைசியா போய் நிறைவாக அரசராக போய் உட்கார்ந்து ஆட்சி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சகோதரர்கள் திரும்ப கிடைப்பாங்க, பெற்றவங்க திரும்ப கிடைப்பாங்க, வாழ்க்கை அப்படியே மாறி போகும். வாழ்க்கையினுடைய அல்லாஹ் வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும் கொடுக்க மாட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு படிச்சா எந்த கஷ்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த வரலாறு படிக்க சொல்றாங்க. வாழ்க்கையில நீ என்ன கஷ்டத்துல வேணாலும் இருங்க, பொருளாதாரமோ அல்லது மற்ற விஷயங்களோ, குடும்ப மன உளைச்சலோ, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை படிக்க சொல்கிறார்கள் சஹாபாக்களும் தாபீன்களும். என்ன அந்த வரலாற்றை படிக்கிற பொழுது நமக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். வாழ்க்கையில் அல்லாஹ் எப்பவுமே இப்படியே விட்டுற மாட்டான், யாருக்குமே இதுதான் நிரந்தரம் சொல்லி அல்லாஹ் விடமாட்டாங்கிற ஒரு வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நம்பிக்கையை கொடுக்கும், அல்லாஹ் மேல நல்லெண்ணத்தை கொடுக்கும், வாழ்க்கையில ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். எத்தனை தடவை வேணாலும் திரும்ப திரும்ப படிங்களேன். குர்ஆனுடைய வரலாற்றுல ரொம்ப வித்தியாசமான வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. என்னன்னா அல்லாஹ் மற்ற வரலாறுகளை வாழ்க்கையில முன்னால நடந்ததை பின்னால சொல்லுவான், பின்னால நடந்ததை முன்னால சொல்லுவான் அல்லாஹ் தஆலா அந்த சூறால. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு மட்டும்தான் அது எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானோ அவங்க வாழ்க்கை அப்படித்தான் பயணிச்சிச்சு. ஆரம்பத்துல இருந்து எப்படி வாழ்க்கை பயணிச்சிச்சோ அடுத்த அடுத்த கட்டமாக அல்லாஹ் அழகாக அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த வரலாறுகள் அல்லாஹ் சொல்லுவான். எனவே அந்த வரலாறை ஆரம்பிக்கிற பொழுதே அல்லாஹ் சுவாரஸ்யமான வரலாறுன்னு ஆரம்பிப்பான். வரலாறு முடிக்கிற பொழுது ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், கொஞ்சம் சிந்திக்கிறவங்களுக்கு இந்த வரலாற்றில் நிறைய படிப்பினை இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வரலாறை முடிப்பான். சரி, இப்ப இந்த வரலாற்று நான் சொல்ல வருவது இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கனவிலிருந்து தொடங்கும், அந்த கனவு நிஜமாகிற பொழுது வரலாறு முடிந்துவிடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுடைய சாரம் என்னன்னா ஒரு கனவுலதான் தொடங்கும். சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது அவங்க காணுகிற கனவு அல்லாஹ் அப்படித்தான் வரலாறு ஆரம்பிப்பான். யூசுப் நபி கண்ட கனவுன்னு அல்லாஹ் ஆரம்பிப்பான். இங்க நான் என்ன சொல்ல வருகிறேன், கனவு என்பது ஷரியத்தினுடைய பார்வையில என்ன, குர்ஆனுடைய பார்வையில கனவு சம்பந்தமாக அபிப்பிராயம் என்ன? நிறைய பேர்கள் கனவை பத்தியான தவறான அபிப்பிராயங்கள், ஷரியத்துல இல்லாத விஷயங்களை கனவு சம்பந்தமாக வச்சிருக்கலாம். முதலாவது கனவு விஷயங்கள்ல மார்க்கம் சொல்லுகிற பார்வை என்னங்கிறத ஒரு லேசான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கனவு என்பது அல்லாஹ்வினால் உங்களிடத்தில் எனக்கு பின்னால் மிச்சம் வைக்கப்பட்ட நபித்துவத்தினுடைய பகுதின்னு சொன்னாங்க. கனவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற அடையாளம் அறிமுகம் என்ன, லம் யப்கி மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷராத், நற்செய்திகள் முன்னச்செய்திகள் தரப்படுகிறது கனவின் மூலமாக. நபித்துவத்தினுடைய பகுதிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு பின்னால நபித்துவம் கிடையாது, எனக்கு பின்னால நபித்துவம் கிடையாது. ஆனா நபித்துவத்தினுடைய சில பகுதிகள் கனவில் மிச்சம் இருக்கிறதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம், நபித்துவத்தின் மூலமாக எது தரப்பட்டுச்சோ அது கனவின் மூலமாகவும் தரப்படும். நபித்துவம் மூலமாக ஷரியத்து சட்டம் இருந்துச்சு, ஷரியத்தினுடைய வழிமுறைகள், அஹ்காமுகள், சட்டங்கள் இருந்துச்சு. கடந்த காலத்தினுடைய விஷயங்களை நபித்துவத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எதிர்காலத்தினுடைய செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு செய்தியில முன்னறிவிப்பு வரும், ஒரு செய்தியில எச்சரிக்கை வரும். இந்த ஆறும் சேர்ந்ததுதான் நபித்துவம். இந்த ஆறும் கனவின் மூலமாக தரப்படும். கனவின் மூலமாக இந்த ஆறும் தரப்படுறதுனால தான் ஒரு ஹதீஸ்ல 46 நபித்துவத்தினுடைய ஜுஸு பகுதின்னாங்க, இன்னொரு ஹதீஸ்ல 70 வரைக்கும் என்றெல்லாம் ஹதீஸ்ல வருது. ஆக கனவை பொறுத்த வரைக்கும் அது நபித்துவத்தினுடைய மிச்சம். அது கனவின் மூலமாக நபித்துவத்துக்கு தரப்பட்ட செய்திகள் கனவிலே தரப்படும். கனவை பொறுத்த வரைக்கும் 3 கட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று நபிமார்களுடைய கனவு, இன்னொன்று சாலிஹீன்கள் நல்லவர்களுடைய கனவு,
மூன்றாவது சாமானிய மக்களுடைய கனவு. நபிமார்களுடைய கனவை பொறுத்தவரையில் நபிமார்களுடைய கனவு என்பது அது வஹி. அது வஹி. நபிமார்கள் ஒரு கனவு காண்கிறான்னு சொன்னா, நைட்டு கண்டான்னு சொன்னா காலையில் அது நிஜமாகும். இல்லைன்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு பின்னால, ஒரு மாசத்துக்கு பின்னால, பல வருடங்களுக்கு பின்னால எந்த நபியினுடைய கனவும் வீணாகாது. அப்படி நபிமார்களுக்கும் கனவு வந்துச்சுன்னு சொன்னா சரீரத்துல இந்த சட்டங்களை விளங்கிக்கங்க. நபிமார்களுக்கு கனவு அது வஹி. வஹி எப்படி சத்தியமானதோ தெளிவானதோ அவ்வளவு தெல்ல தெளிவாக இருக்கும் நபிமார்களை பொறுத்த வரைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு இல்லையா? கனவு வச்சுதான மகனை அறுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த சட்டம் என்ன அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியா வந்துச்சா? இன்னைக்கு உலகம் முழுக்க குர்பானி கொடுக்கிறோம் இல்லையா? குர்பானிங்கிற அந்த அமல் இருக்குத எங்க கிடைச்சிச்சு? அது எதன் மூலமா கிடைச்சிச்சு? கனவு மூலமாக தான் கிடைச்சிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. அப்போ கனவு குர்பானி மூலம் ஒரு அமல் கிடைக்குது. அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில இன்று ஓதப்பட்ட வசனத்துல யூசுப் நபியுடைய வாழ்க்கைங்கிறது கனவு, அது நிஜமாச்சு. அல்லாஹ் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மகனே இந்த கனவுல பெரிய அர்த்தம் இருக்குது, நீ உடனே இந்த கனவை யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது, அதன் மூலமா சைத்தான் சூழ்ச்சி பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிட்டாங்க. 11 நட்சத்திரங்கள் என்பது அவங்களுடைய மற்ற 11 சகோதரர்கள். சூரியன் சந்திரன்கிறது தாய் தந்தை. தாய் தந்தையை விட 11 சகோதரர்களை விட உங்களை அல்லாஹ் பெரிய இடத்துக்கு கொண்டு வர போறாங்கிறத கனவுல என்ன செஞ்சாங்க? பொதுவாக கனவை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு கண்டோம்னா அது அர்த்தம் உள்ளதுன்னு சொன்னா, யார் நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் உள்ளவங்களாக இருப்பாங்களோ, மஹப்பத் உள்ளவங்களாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட கனவை சொல்லலாம். இல்லைன்னா கனவுக்கு யார் விளக்கம் சொல்றதுக்கு உண்டான அறிவை வச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லலாம். அவங்கள தவிர பார்க்கிறவங்கள்ட்ட எல்லாம் கனவு சொல்லக்கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒருவேளை அப்படி சொல்றவங்க விளக்கம் தெரிஞ்சவங்க இல்லைன்னா பேசாம இருக்கிறது ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சொல்லாத மகனே. பொதுவாக இதுல இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு நியமத்தை நமக்கு தரும்போது அந்த நியமத்தை நாம மறைக்கணும். இந்த இதுல இருந்து என்ன சட்டம்னா, அல்லாஹ் நமக்கு ஒரு நியமத்தை தந்தா வைங்க, அதை பார்க்கிறவங்கள்ட்ட தான் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பொறாமைங்கிறது அங்கதான் ஆரம்பிக்கும். அல்லாஹ் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை தந்திருக்காங்கன்னா அதை போய் நான் இதை சம்பாதிச்சுட்டேன், எனக்கு அது கிடைச்சிட்டு, அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், நியமத்தை எவ்வளவு தூரம் மறைக்க முடியுமோ மறைங்க. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் முதல்ல சொல்லி தரப்படக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. எனவே நபிமார்களுடைய கனவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டாங்க. எந்த கனவையும் அல்லாஹ் தஆலா அது நடைமுறைப்படுத்தாம இல்லை. பத்ர்ல வெற்றி கிடைக்கும்ங்கிறத முன்னால கனவு கண்டுட்டாங்க. காலையில பத்ர் போர்க்களம் ஆரம்பிக்கிற பொழுது கூடாரத்திலிருந்து வெளியே வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் அவ்வளவு தெளிச்சலாக இருந்துச்சு. சயூசமுல் ஜம்உ வயவல்லூன துபுர், கனவுல அல்லாஹ் எனக்கு காட்டிட்டான், எதிரிகள் தலைவர்கள் யார் யார் எந்த இடத்துல செத்து கிடப்பாங்கிறது எனக்கு தெரியும்ட்டு தான் வெளியே வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல உத்துபா, இங்க ஷைபா, இங்க வலீது, ஒவ்வொரு இடத்தையும் பாயிண்ட் பண்ணி காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி தெரிஞ்சிச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி போய் படுத்திருக்கிறாங்க, இரவுல கூடாரத்துல தூங்கல, முழுக்க முழுக்க சஜதால யா ஹய்யு யா கய்யூம். எப்ப? பத்ர் போர்க்களம் நடக்கிற முந்தின ராத்திரி. கடுமையான கவலை. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒவ்வொரு தடவையும் ரசூலை சந்திக்கிறதுக்கு அந்த குடிசைக்குள்ள போவேன், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜதால படுத்துட்டு யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் இத மட்டுமே இரவு முழுக்க சஜதால ஓதுனாங்க. காலையில எழுந்திருக்கிற பொழுது ஒருவேளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி அந்த கனவுல அல்லாஹ் பத்ரை காட்டிட்டான். பத்ருடைய வெற்றி கனவுல காட்டப்பட்டுச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு. மக்கா வெற்றி பெறுவோம் கனவுல காட்டப்பட்டுச்சு ஸல்லல்லாஹு அலைஹி. குர்ஆன் சொல்லுது. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நபிமார்களுடைய கனவுகளை நம்ம கனவு மாதிரி நினைக்க கூடாது. கனவுல நபிமார்களுடைய கனவுங்கிறது தனியது, அது வஹி. அது அல்லாஹ் தெளிவாக காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு கனவு காண வச்சார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. மக்காவுல போய் உம்ரா செய்யற மாதிரி கனவு கண்டாங்க. லக்கத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக், அல்லாஹ் அந்த கனவை சத்தியமாக்கி கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மக்கா வெற்றி கிடைக்கும், நீங்க நிம்மதியா மக்காவுக்குள்ள நுழைவீங்க, கனவு மூலமாக அல்லாஹ் காட்டினான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்களே, அவங்களுடைய நிக்காஹ பத்தி புகாரில வருது. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, என்ன நிக்காஹ செய்யணும்ங்கறத நீங்க எப்படி முடிவெடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கனவுல ஜிப்ரீல் உன் முகத்தை கொண்டு வந்து எனக்கு காட்டினாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிஹி ஜௌஜத்துக் யா ரசூலல்லாஹ், இதுதான் உங்களுடைய மனைவின்னு அல்லாஹ் காட்டினாங்க.
அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்பி கனவுல எனக்கு காட்டினான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிக்காஹ் கனவுல காட்டப்பட்டுச்சு. மக்கா வெற்றி கனவின் மூலமாக. உஹது போர்க்களத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட ஒரு கனவு இருக்குது பாங்க. பக்ரத்துன் துதுபஹு, ஒரு கொழுத்த மாடு அறுக்கப்படுவதாக கனவு கண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன அரசுக்கு என்ன அர்த்தம் கேட்டாங்க. என் சஹாபிகள் எப்பவுமே கனவுக்கான விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொல்றது இல்ல, அது முடிஞ்சதற்கு பின்னால சொன்னாங்க. உஹது போர்க்களம் முடிஞ்ச உடனே என் சஹாபிகளில் 70 பேர்கள் உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்க. அதைத்தான் அல்லாஹ் எனக்கு முன்னாலேயே ஒரு மாடு அறுக்கப்படுவதாக கனவு கண்டேன். என் வாளினுடைய முனை உடைக்கப்பட்டுச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு சொன்னாங்க, அது உடைக்கப்பட்டு பின்னால சரியாச்சு. இப்படி ஒரு கனவு கண்டேன். இதனுடைய விளக்கமாக நான் சொல்ற, உஹதுல முதல்ல முஸ்லிம்களுக்கு தோல்வி கிடைக்கும், பிறகு வெற்றி கிடைக்கும்ங்கிறது எனக்கு அந்த கனவின் மூலமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் கனவு சொன்னா கனவுக்கான விளக்கத்தையும் சேர்த்தே சொல்லிடுவாங்க. அது பாக்கியமான சஹாபாக்கள். ஏன்னா ரசூலை விட கனவுக்கு விளக்கம் சொல்றவங்க யாரும் கிடையாது. பொதுவாக கனவுக்கு விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை விளக்கணும். நபிமார்களுடைய கனவை தவிர்த்துட்டு பொதுவாக கனவுல இப்படி நடந்துச்சுன்னா இப்படித்தான். கனவை பொறுத்த வரைக்கும் எந்த கானூனும் கிடையாது, விதி கிடையாது, சட்டம் கிடையாது. இப்படி இருந்தா இப்படித்தான் நடக்கும், அப்படி இருந்தா அப்படி எல்லாம் கிடையாது. ஒரே கனவை 2 பேரும் காணுவாங்க, ஆனா 2 பேருக்கும் ஒரே விளக்கம் கிடையாது. கனவை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை விளங்கிக்கங்க, அதுக்கு சட்டம் கிடையாது, நியதி கிடையாது, இப்படித்தான் ஒழுங்கெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு அது வேற மாதிரி இருக்கும். கனவுங்கிறது ஆளை பொறுத்து விளக்கம் மாறுபடும், காலத்தை பொறுத்தும் விளக்கம் மாறுபடும். கனவு பொறுத்த வரைக்கும் இப்னு சிரீன் கனவுக்கு விளக்கம் சொல்ற மிகப்பெரிய மாமேதை இப்னு சிரீன், அல்லாஹ் இப்னு சிரீன். அவர்கிட்ட 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் சொன்னாரு, நான் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேன். இன்னொருத்தர் வந்தார், நீங்க என்னங்க? அவரும் சொன்னார், நானும் பாங்கு சொல்ற மாதிரி. ஒரே மாதிரி 2 பேரும் வந்திருக்கிறாங்க. 2 பேரும் பாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டாங்க. இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நீ ஹஜ்ஜிக்கு போவ அப்படின்ட்டாங்க. ஒருத்தரை பார்த்து, நீ ஹஜ்ஜிக்கு போவ, உன் கனவுடைய விளக்கம். இன்னொருத்த பார்த்து சொன்னாங்க, நீ திருடி உன் கை வெட்டப்படும். 2 பேருமே பாங்கு சொல்ற மாதிரி தான். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹ் 2 பேருக்கும் 2 விளக்கத்தை சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ போனதற்கு பின்னால் அவங்கள்ட்ட கேட்டாங்க, எப்படி நீங்க 2 விளக்கம்? குர்ஆன்ல அல்லாஹ் பாங்கு அசான் அறிவிப்புங்கிற வார்த்தையை 2க்கு பயன்படுத்துறான். ஒண்ணு, இன்று ஓதப்பட்ட சூரா யூசுஃப்ல சும்மா அஸ்தன முஅத்தினுன், அதான் சொன்னா அழைப்புன்னு அர்த்தம். அல்லாஹ் அதான்ங்கிற வார்த்தைய யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் ஒரு இதை திருடுனதாக அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்துவான். திருடுனதாக அல்லாஹ் ஒரு அழைப்பாளர் அழைப்பார் அப்படிங்கிற திருட்டுக்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தினான். இன்னொரு இடத்துல வாதின் ஃபின்னாசி ஃபில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜிக்காக அழைக்கிறதுங்கிறதுக்கும் அல்லாஹ் அசானுக்கு பயன்படுத்துறான். 2க்கும் அல்லாஹ் அசான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அதனால யாருடைய முகத்துல எனக்கான இஸ்லாம் சரியான ஒரு இது கிடைச்சிச்சோ அவங்களுக்கு இந்த அர்த்தத்தை விளக்கத்தை சொன்னு சொல்லுவாங்க. கனவுடைய விளக்கம்ங்கிறது வித்தியாசப்படும், ஆளை பொறுத்து வித்தியாசப்படும், காலத்தை பொறுத்து வித்தியாசப்படும். எனவே நபிமார்களுடைய கனவு 2வது இருக்குது, சாலிஹீன்களும் நல்லோர்களுடைய கனவு. இதனுடைய சட்டம் என்னன்னா, கிட்டத்தட்ட பெரும்பகுதி இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சாலிஹீன்களுடைய கனவுகள் நல்லவர்களுடைய கனவு இருக்குது பாருங்க, ஒரு 80% என்று வைத்துக் கொள்ளலாம். மார்க்கத்துல ஷரியத்துல லைலத்துல் கத்ர் கடைசி 10ல தான் இருக்குதுன்னு எப்படி தெரியுமா? நீங்க ஹதீஸ் எடுத்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபாக்கள் கனவு கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொன்னாங்க. சஹாபாக்களுடைய கனவு மூலமாக தான் லைலத்துல் கத்ர்ங்கிறது கடைசி 10ல தான் இருக்குங்கிறது கனவு மூலமாக கிடைச்சதுதான். சரி, அவ்வளவு ஏன் நம்ம பாங்கு சொல்றோம் பாருங்க, இந்த பாங்கு எப்படி கிடைச்சிச்சுங்கிறீங்க? பாங்குங்கிறது கனவு கண்டு அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு 2 சஹாபியும் ஒரே நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன, நேற்று ராத்திரி மஷூரா நடந்திருக்கு, டிஸ்கஷன் நடந்திருக்கு. என்ன, தொழுகைக்கு நம்ம அழைப்பு கொடுக்கணும், ஒரு முறையை வைக்கணும். சில பேர் தீப்பந்தத்தை ஏத்துறாங்க, சில பேர் பெல் அடிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. நாம தொழுகைக்கு எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிற ஒரு நடந்துச்சு மஷூரா. முந்தின நாள் கடைசி வரைக்கும் அது முடிவாகல. அந்த மஷூரால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி கனவு கண்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கண்ட கனவுல தொழுகைக்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் நம்ம ஓதுறோம்ல இந்த வார்த்தை அந்த சஹாபி அப்படியே சொன்னார். அப்துல்லா இப்னு ஸைத், நான் கனவுல இப்படி பார்த்தேன் யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல வார்த்தையா இருக்குற, இதை ஷரியத்தாக்குங்க.
பாங்குங்கிறது கனவு மூலமா நமக்கு கிடைச்சிச்சு. கனவை அவ்வளவு சாதாரணமா நினைக்க கூடாதுங்க. அது நபித்துவத்தினுடைய பகுதி. ஷரீஅத்து சட்டங்கள் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில முன் செய்திகள் அறிவிக்கப்படும், பின் செய்திகள் அறிவிக்கப்படும், நற்செய்தி வரும், எச்சரிக்கை வரும். கனவு என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுங்கிறது 3 விஷயம் தான். 3 விஷயம். ஒண்ணு அல்லாஹ்ட்ட இருந்து அறிவிப்பு வரும், அப்படி இல்லைன்னா ஷைத்தானுடைய பயமுறுத்துதல். மூணாவது ஹதீஸ் நஃப்ஸ். ஒரு விஷயத்தை பத்தி அதிகமா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோம் வைங்க, அதை பத்தி யோசனை வைங்க, அது கனவுல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷாரத்து வந்தா நீங்க அல்லாஹ்ட்ட அதை கேளுங்க, அதுல இருந்து கவனமா இருங்க. அதே மாதிரி எச்சரிக்கை வந்தா அதுல இருந்து விலகிக்கங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கனவை பொறுத்த வரைக்கும் கனவுல இன்னொரு முக்கியமான விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்கிறத பொறுத்த வரைக்கும் ஷரியத்தினுடைய சட்டம் என்னன்னா, இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஹதீஸ் கிதாபுல வருது. அந்த மாதிரி தோற்றத்தை நீங்க கனவுல பார்த்தால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த தோற்றத்துல ஷைத்தான் வர முடியாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்குன்னு என்ன தோற்றம் தரப்பட்டிருக்குதோ அந்த தோற்றம் அது எனக்குரியது. என் தோற்றத்துல கனவுல கூட ஷைத்தான் வரமாட்டான்னா லா யதமஸல் ஃபீ சூரத்தி. கனவுல காட்டப்படுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டப்படுது, அவ்வளவுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நிபந்தனை என்ன? ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண் இப்படி இருக்கும், புருவம் இப்படி இருக்கும், உயரம் இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும். ஹதீஸ்ல என்னென்ன வந்ததுக்கோ அந்த முறைக்கு ஒத்து இருக்கணும். கொஞ்சம் மாற்றமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் சொன்னா, நான் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தேன். நிறைய பேர் அப்படியே ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தேன்னு சொன்னப்போ இப்னு சீனா சிஃப்லி, நீ எப்படி பார்த்த சொல்லு பார்க்கணும்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி நீ எப்படி பார்த்த சொல்லு வர்ணி பார்க்கணும்னாங்க. அப்படியே சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் இப்னு சீனா சொன்னாங்க, இல்ல இல்ல இது சரியில்லை, லம் தர ஷைஆ, நீ ரசூலுல்லாஹ் பார்க்கல, ரசூலுல்லாஹ் இப்படி இருக்க மாட்டாங்கன்ட்டாங்க. இதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இதே மாதிரி ஒருத்தர் சொன்னார், நான் கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அதே தான் சொன்னார். அதே மாதிரி அவரை வர்ணிக்க சொன்னாங்க, அவர் சொன்னது மேட்ச் ஆகல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, இந்த ரசூலுல்லாஹ் இப்படி இருக்க மாட்டாங்க, நீ நபியை பார்க்கலன்ட்டாங்க. அப்ப கனவுல பார்க்கிற பொழுது ரசூல் ஹதீஸ் கிதாபுகள்ல பார்த்த அந்த உருவம் ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே கனவை பொறுத்த வரைக்கும் அந்த கனவுகள் நிஜமாகணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்தில் நிஜமான கனவுகள் என்பது ரொம்ப குறைந்து விடும்னாங்க. அந்த காலகட்டத்துல நிஜம் அவர்களுடைய கனவு நிஜமாகணும்னா அஸ்தகுஹும் ஹதீஸன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு நிதர்சன வாழ்க்கையில உண்மை அதிகமா பேசுறாங்களோ அவங்களுடைய கனவும் உண்மையாகும் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இன்னொரு இதுல வருது, ஒவ்வொரு விஷயங்கள்ல யார் ரொம்ப கவனமாக பரிபூர்ணமா செய்யறாங்களோ, ஸலவாத்துக்கள் யார் ஓதுறாங்களோ, இரவு நேரத்துல திக்ர் செஞ்சுட்டு யார் படுக்கிறாங்களோ, இப்படி பல்வேறு விஷயங்கள் கனவுகள் அது நிஜமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றில் கனவில் ஆரம்பித்து அந்த கனவு நிறைவாக நிஜமானது. ஒரு நபியினுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற பெரிய பாடம் என்னன்னா, வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக அந்த வரலாறு முடிகிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்வாங்க. அற்புதமான துவா. வாழ்க்கையில் என்னைக்குமே நம்ம அந்த துவாவை செய்யணும் பெருமக்களை. ஒரு வாழ்க்கை முழுமையாக நிறைவாக அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக ஆயிடுச்சுன்னு சொன்னா நிறைவுல இப்படி ஒரு துவா, ரப்பி தவஃபனி முஸ்லிமன் வாழ்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் என்ன முஸ்லிமா மௌத்தாக்கி நல்லவர்களுடன் என்ன சேர்த்து வைன்னு கேட்டாங்க வாழ்க்கையில். அது பெரிய துவா. ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு கடைசியா நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்க வேண்டிய துவா, ரப்பே எங்களை முஸ்லீமாக மரணிக்க செய், சாலிஹீன்களுடன் எங்களை சேர்த்து வைப்பாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تفسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.